அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எங்கள் கோவிலும் கோள்களும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நவம்பர் 27, 2025 கிழமை வியாழக்கிழமை. இன்று குரு பகவானுக்கு உகந்த நாள். தமிழ் தேதி கார்த்திகை 11ஆம் தேதி. திதி சப்தமி மாலை 6:45 மணி வரை. பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் மாலை 5:20 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்று யோகம் வஜ்ரம். சந்திரன் மாலை 5:20 வரை மகர ராசியில், அதன் பின் கும்ப ராசிக்கு மாறுகிறார். சந்திராஷ்டமம் மாலை 5:20 வரை மிதுன ராசியிலும், மாலை 5:20 முதல் கடக ராசிக்கும் இருக்கிறார். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 மணி வரை. நல்ல நேரம் மாலை. அஷ்டமி வருவதால் தவிர்ப்பது நன்று. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 6:30 7:30 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, மேஷராசியின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமைக்கான மேஷராசி பலன்கள். இன்று மாலை வரை சந்திரன் 10 இருக்கிறார். பிறகு லாபஸ்தானமாக 11க்கு செல்கிறார். இன்று குருவாரம் என்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. மனநிலையும் பணநிலையும். காலை நேரத்தில் வேலையில் மும்பரமாக இருப்பீர்கள். மாலைக்கு மேல் சந்திரன் 11ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கு மாறுவதால் திடீர் பணவரவு உண்டாகும். நாளில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பதவி உயர்வு பற்றிய செய்திகள் வரலாம். முக்கிய லாபம். மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள். நிலுவையில் இருந்த சம்பளம் கைக்கு வரும். முக்கிய எச்சரிக்கை. 8ல் சூரியன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். வரி தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்கவும். சுருக்கமாக சொன்னால், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் நாள். இன்று தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குவது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியின் நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமைக்கான ரிஷபராசி பலன்கள். சந்திரன் இன்று மாலை உங்கள் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். காலையில் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. மாலையில் வேலை பளு கூடும். ஆனால் 3ல் உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் எதையும் சமாளிப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும். முக்கிய லாபம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றி பெறும். முக்கிய எச்சரிக்கை. 8ல் செவ்வாய், அஷ்டம செவ்வாய் தொடர்வதால் இரும்பு, நெருப்பு, மின்சாரம் ஆகியவற்றை கையாளும் போது மிக கவனம் தேவை. வண்டி ஓட்டும் போது வேகம் வேண்டாம். சுருக்கமாக சொன்னால், தொழிலில் முன்னேற்றம், ஆனால் உடல் நலத்தில் கவனம். இன்று ராகவேந்திரர் வழிபாடு விபத்துகளை தடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியின் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமை. மிதுன ராசி நேயர்களே, ஒரு நற்செய்தி. இன்று மாலை 5:20 மணியுடன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகுகிறது. மாலைக்கு மேல் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். மனநிலையும் பணநிலையும். காலை வரை சிறிது அலைச்சல் இருக்கும். அமைதி காக்கவும். மாலைக்கு மேல் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வருவதால் மன கவலைகள் நீங்கும். 2ல் குரு தனஸ்தானம் இருப்பதால் பண கஷ்டம் இருக்காது. குடும்பத்தினர் உதவுவார்கள். முக்கிய லாபம். மாலைக்கு மேல் ஆன்மீக சிந்தனை கூடும். தடைப்பட்ட காரியங்கள் மாலைக்கு மேல் வெற்றியாகும். முக்கிய எச்சரிக்கை. காலை பொழுதில் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுப்பது நல்லது. சுருக்கமாக சொன்னால், மாலை முதல் யோகம் ஆரம்பம். இன்று பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, கடகராசியின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். நவம்பர் 27 வியாழக்கிழமை. கடகராசி நேயர்களே, உஷார்.
இன்று மாலை 5:20 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. மனநிலையும் பணநிலையும் காலை வரை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடக்கும். ஆனால் மாலைக்கு மேல் சின்ன சின்ன எரிச்சல்கள் வரலாம். ராசியில் குரு இருப்பதால் பெரிய பாதிப்பு வராது. முக்கிய லாபம். 6இல் செவ்வாய் இருப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். ஆரோக்கியம் காலையில் சிறப்பாக இருக்கும். முக்கிய எச்சரிக்கை. மாலைக்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு நேர பயணத்தை தவிர்க்கவும். பணத்தை கவனமாக கையாளவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சுருக்கமாக சொன்னால் பகல் பொழுதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரவில் கவனம். இன்று சிவபெருமானை வணங்குவது மன அமைதியை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியின் நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமைக்கான சிம்ம ராசி பலன்கள். இன்று மாலை சந்திரன் உங்கள் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். காலையில் கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். மாலைக்கு மேல் நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் ஆதரவு கிடைக்கும். 12இல் குரு இருப்பதால் சுப விரயங்கள் நடக்கும். முக்கிய லாபம். கணவன் மனைவி இடையே இருந்த பணி போர் நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். முக்கிய எச்சரிக்கை. 5இல் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்ட வேண்டாம். பங்குச் சந்தையில் இன்று பெரிய முதலீடும் வேண்டாம். சுருக்கமாக சொன்னால் கூட்டுத் தொழில் நன்மை தரும். இன்று வியாழக்கிழமை என்பதால் சித்தர்களை வணங்குவது சிறப்பு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியின் நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதம். நவம்பர் 27, 2025 வியாழக்கிழமைக்கான கன்னி ராசி பலன்கள். சந்திரன் இன்று மாலை உங்கள் 6ஆம் வீட்டிற்கு ரோகஸ்தானத்தில் வருகிறார். மனநிலையும் பணநிலையும். காலை வரை பிள்ளைகளால் மகிழ்ச்சி. மாலைக்கு மேல் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். 11இல் உச்சம் பெற்ற குரு இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. முக்கிய லாபம். 4இல் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் லாபம் தரும். வழக்குகள் சாதகமாகும். பழைய கடனை அடைக்க வழி பிறக்கும். முக்கிய எச்சரிக்கை. 7இல் சனி வக்ரமாக இருப்பதால் கூட்டாளிகளிடமும் ரகசியங்களை பகிர வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சுருக்கமாக சொன்னால் பணவரவும் வெற்றியும் கூடும் நாள். இன்று மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியின் நட்சத்திரங்கள் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமைக்கான துலாம் ராசி பலன்கள். சந்திரன் இன்று மாலை உங்கள் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். இன்று மிக சிறப்பான நாள். காலையில் தாயின் ஆசிர்வாதம் கிடைக்கும். மாலையில் குலதெய்வ வழிபாடு செய்யும் எண்ணம் வரும். 10இல் குரு இருப்பதால் தொழிலில் கௌரவம் கூடும். உங்களை மதித்து 4 பேர் ஆலோசனை கேட்பார்கள். முக்கிய லாபம். 3இல் செவ்வாய் இருப்பதால் எதையும் சாதிக்கும் தைரியம் வரும். விளையாட்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைக்கும். முக்கிய எச்சரிக்கை. 2இல் சூரியன் இருப்பதால் பேச்சில் கடுமை வேண்டாம். அஷ்டமி திதி மாலை வருவதால் புது முயற்சிகளை காலை 11:45 செய்யவும். சுருக்கமாக சொன்னால் அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண வரவை ஈர்க்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியின் நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. நவம்பர் 27 வியாழக்கிழமை சந்திரன் இன்று மாலை உங்கள் 4ஆம் வீடான சுகஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். காலை வரை சுறுசுறுப்பு. மாலைக்கு மேல் ஓய்வு தேவைப்படும். 9இல் குரு உச்சம் உங்கள் ராசியை பார்ப்பதால் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உள்ளது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கும். முக்கிய லாபம். புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முக்கிய எச்சரிக்கை. 2இல் செவ்வாய் குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். வார்த்தைகளை அளந்து பேசவும். 1இல் சூரியன் இருப்பதால் உடல் சூடு பிடிக்கும். சுருக்கமாக சொன்னால் சுகமான நாள். ஆனால் நாவடக்கம் தேவை. இன்று குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது நல்லது. தனுஷ் ராசி அன்பர்களே, தனுஷ் ராசியின் நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமை
சந்திரன் இன்று மாலை உங்கள் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். காலையில் பணவரவு இருக்கும். மாலைக்கு மேல் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். 8இல் குரு இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம். இன்சூரன்ஸ், பணம், முதிர்வு போன்றவை நடக்கும். முக்கிய லாபம். தகவல் தொடர்பு, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குறுகிய தூர பயணம் நன்மை தரும். முக்கிய எச்சரிக்கை. ராசியிலேயே செவ்வாய், ஜென்ம செவ்வாய். தலைவலி, இரத்த அழுத்தம் வரலாம். கோபத்தை குறைக்கவும். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் அவசியம். சுருக்கமாக சொன்னால் முயற்சி திருவினையாக்கும். ஆனால் உடல் நலம் முக்கியம். இன்று சித்தர்களை வணங்குவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசியின் நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமை. சந்திரன் மாலை வரை உங்கள் ராசியில், பிறகு 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு செல்கிறார். மனநிலையும் பணநிலையும். காலை வரை இருந்த குழப்பம் மாலையில் தீரும். கையில் பணம் புரளும். 7இல் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்ப்பது கோடி புண்ணியம். திருமண தடைகள் உடைந்து சுப காரியம் நடக்கும். முக்கிய லாபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தை நடக்கும். நீண்ட நாள் வராது என்று நினைத்த பணம் கைக்கு வரும். முக்கிய எச்சரிக்கை. 12இல் செவ்வாய், விரயஸ்தானம். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்து போகும். சிக்கனமாக இருப்பது அவசியம். சுருக்கமாக சொன்னால் பண வரவு கூடும், செலவும் காத்திருக்கிறது. இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது விரயத்தை குறைக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியின் நட்சத்திரங்கள் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதம். நவம்பர் 27 வியாழக்கிழமை. சந்திரன் இன்று மாலை உங்கள் ராசிக்கு ஜென்ம சந்திரன் வருகிறார். மனநிலையும் பணநிலையும். மாலை வரை விரயம் இருக்கும். மாலைக்கு மேல் சந்திரன் ராசிக்கு வருவதால் அலைச்சல் இருந்தாலும் மனதிற்கு பிடித்த உணவு உண்பீர்கள். 1இல் ராகுவும் சந்திரனும் சேர்வதால் மனதில் இனம் புரியாத பயம் வரலாம். முக்கிய லாபம். 11இல் செவ்வாய், லாபஸ்தானம். நிலம், ரியல் எஸ்டேட் மூலம் பெரிய லாபம் காத்திருக்கிறது. மூத்த சகோதரர் உதவுவார். முக்கிய எச்சரிக்கை. 2இல் சனி, பாத சனி மற்றும் ஜென்ம ராகு. குடும்பத்தில் வார்த்தையை விடாதீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுருக்கமாக சொன்னால் லாபம் உண்டு, ஆனால் நிம்மதிக்கு தியானம் தேவை. இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு மன தெளிவை தரும். மீனராசி அன்பர்களே, மீனராசியின் நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. நவம்பர் 27, 2025 வியாழக்கிழமை. சந்திரன் இன்று மாலை உங்கள் 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். மனநிலையும் பணநிலையும். மாலை வரை லாபம் கொட்டும். மாலைக்கு மேல் திடீர் செலவுகள், வெளியூர் பயணங்கள் வரலாம். 5இல் குரு உச்சம் இருப்பதால் பிள்ளைகளால் பெருமை சேரும். ஆன்மீக செலவுகள் மனதிற்கு நிம்மதி தரும். முக்கிய லாபம். 10இல் செவ்வாய், வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்களே. அதிகாரம், பதவி, உயர்வு தேடி வரும். முக்கிய எச்சரிக்கை. 1இல் சனி, ஜென்ம சனி. சோம்பேறித்தனம் வேண்டாம். எதையும் தள்ளி போடாதீர்கள். மாலைக்கு மேல் பணத்தை பத்திரப்படுத்துங்கள். சுருக்கமாக சொன்னால் தொழில் சிறப்பு, ஆனால் செலவு அதிகம். இன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்குவது சிறப்பு. நன்றி.